வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை ராணுவ உத்தியோகத்தர்களுக்கு விடுக்கப்பட்ட விசேட அறிவிப்பு. முன்னாள் போராளி 3வது நாளாக தொடர் போராட்டத்தில் உடல்நிலை மோசம். தமிழ் தேசிய பிரச்சினையை புறந்தள்ளிவிட்டு பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதை ஏற்க முடியாது எம். ஏ. சுமந்திரன் கருத்து. பிரதமர் ஹரணி அமரசூரிய முல்லைத்தீவில் மக்கள் சந்திப்பில். சீன அதிகாரிகள் இலங்கைக்கு விஜயம். பிரதமருடன் கலந்துரையாட சந்தர்ப்பம் தரவில்லை, தாம் ஏமாற்றப்பட்டதாக கேப்பாப்புலவு மக்கள் விசனம். மின்சாரம் தாக்கி வேலனை சட்டிப்புலம் சிறுவன் பலி. வெட்டுக்காயங்களுடன் இளைஞரின் சடலம் மீட்பு. ரத்னபுரியில் அதிக வெப்பநிலை பதிவு. இலங்கை ராணுவ மேஜர் பதவிக்கு கீழே உள்ள அனைத்து பணியாளர்களும் தங்கள் கடவுச்சீட்டுகளை அந்த படைப்பிரிவுகளிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளதாக ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதற்கான காரணம் வெளியாகாத நிலையில் இந்த நடவடிக்கை அனைத்து பிரிவுகளிலும் உள்ள அதிகாரிகள் மற்றும் வீரர்களுக்கு பொருந்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கும் இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜிதகேரத்திற்கும் இடையே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான பயனுள்ள தொடர்புகள் மற்றும் விரிவான ஒத்துழைப்பு மதிப்பாய்வு செய்யப்பட்டதாக அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தமது எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் பொருளாதார மீட்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான தனது உறுதிப்பாட்டை இந்திய வெளியுறவு அமைச்சர் தனது பதிவில் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 8வது இந்திய பெருங்கடல் மாநாட்டின் போது முன்னாள் இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருடன் கலந்துரையாடினார். இந்த சந்திப்பில் பிராந்திய ஒத்துழைப்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு குறித்து அவர்கள் கவனம் செலுத்தினர். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இருதரப்பு மற்றும் பலதரப்பு கூட்டாண்மைகளை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தினர். கடல்சார் கூட்டாண்மை மாநாட்டிற்காக தற்போது ஓமானிலுள்ள விக்ரமசிங்க கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை தொடர்பான முக்கியமான பிரச்சினைகளை கையாள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 5 நாள் உத்தியோக விஜயத்தை மேற்கொண்டு நல்லிணக்கம் மற்றும் இன விவகாரங்களுக்கான சீன அமைச்சர் ஃபாஞ்சு தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் எதிர்வரும் 19ஆம் தேதி இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொள்ளவுள்ளனர். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய உள்ளிட்டவர்களை சந்திக்க உள்ளதுடன் கண்டி மற்றும் யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சீன அமைச்சர் ஃபாஞ்சு இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் இன நல்லிணக்கம் மற்றும் நல்லிணக்க முயற்சிகள் தொடர்பான கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளார். குறிப்பாக நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார மற்றும் புத்த சாசனம், மத மற்றும் கலாச்சார விவகார அமைச்சர் ஹினிதும சுனில் சினவி உள்ளிட்ட அதிகாரிகளுடன் சீன தரப்பு விரிவான கலந்துரையாடல்களை முன்னெடுக்க உள்ளது. இதேவேளை கண்டியில் தலதா மாளிகைக்கு செல்லவுள்ள சீன குழுவினர் யாழ்ப்பாணத்திற்கும் செல்லவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அண்மை காலமாக வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் சீனாவின் ஆதரவு திட்டங்கள் வலுப்பெற்று வருகின்ற நிலையில் இலங்கைக்கு விஜயம் செய்யும் சீன அமைச்சர் ஃபாஞ்சு தலைமையிலான உயர்மட்ட குழு 3 தசாப்த கால உள்நாட்டுப் போருக்கு காரணமான தமிழ் மக்களின் அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய பதில் பொதுச் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி எம். ஏ. சுமந்திரன் நியமிக்கப்பட்டார். மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடியில் நேற்று இடம்பெற்ற மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதுவரை அந்த பதவியில் இருந்த மருத்துவர் சத்தியலிங்கம் சுயீனம் காரணமாக பதவியில் தான் தொடர்ந்து இருக்க முடியாது என்று அறிவித்தமை அடுத்து இந்த கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இதேவேளை தமிழ் தேசிய பிரச்சினையை புறந்தள்ளிவிட்டு பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண்பதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளருமான எம். ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளராக தெரிவு செய்யப்பட்ட எம். ஏ. சுமந்திரன் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கின்ற போது இதனை குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார பிரச்சனை தான் முக்கியமானது, அதைத்தான் நாங்கள் கவனிப்போம். புதிய அரசியலமைப்பு கொண்டு வருகிற விவகாரம் அதை பின்னர் பார்த்துக் கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார். வேறு சிலர் 3 வருடங்களுக்கு பிறகு அதை பற்றி நாங்கள் பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த நாட்டினுடைய பிரதான பிரச்சனை தமிழ் தேசிய பிரச்சனை. வேறொரு பிரச்சனை சம்பந்தமாகவும் இந்த நாட்டிலே 30 ஆண்டுகள் ஒரு யுத்தம் கூட நடைபெறவில்லை.
பொருளாதார பிரச்சனைக்கும் அடிகோலியாக இருப்பது அந்த யுத்தம், அந்த தமிழ் தேசிய பிரச்சனை. அதனாலே அதை தீர்ப்பதை நாங்கள் பிற்போட்டுவிட்டு பொருளாதார பிரச்சனையை நாங்கள் முதல்ல கவனிப்போம் என்று சொல்வது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. வைத்திய சத்தியலிங்கமும் அண்மையிலே பாராளுமன்றத்தில் இதை சுட்டிக்காட்டியிருந்தார். ஆகவே அரசாங்கத்தினத்திலே நாங்கள் வெளிந்து கோருவது, நீங்கள் சொன்ன அந்த அரசியல் தீர்வை நீங்கள் முன்வையுங்கள். உங்களிடத்திலே அரசியல் தீர்வு இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள், அதை நீங்கள் காலம் தாழ்த்தாது முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக எங்களுடைய நிலைப்பாடு இது சம்பந்தமாக எப்படியானது என்பது சகலருக்கும் தெரியும். இந்த நாட்டிலே மட்டுமல்ல, உலகம் பூராவும் தெரியும். 10 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து முள்ளிவாய்க்கால் பகுதியில் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள முன்னாள் போராளி நேற்று 3வது நாளாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றவருக்கு பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை வழங்கி வருகின்றனர். இந்நிலையில் நேற்று தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டவர்கள் தமது ஆதரவை வழங்கியதோடு குறித்த முன்னாள் போராளியுடன் கலந்துரையாடலில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அந்த வகையிலே நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவரிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். அரசியல் ரீதியாக அவர் முன்வச்சிருக்கின்ற அந்த 10 கோட்பாடுகளில் கட்சிகளுக்கு சார்ந்த விடயங்கள் அதில் தெளிவாக இருக்கு. அவருடைய அந்த அரசியல் கோட்பாடுகளுக்கு நாங்கள் முழுமையாக இணங்க தயார். அந்த வாக்குறுதியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அவரிடம் கொடுத்திருக்கு. ஆனால் அவர் எதிர்பார்க்கின்ற அந்த நிலைமையை எட்டுவதாக இருந்தால் கணிசமான அழுத்தம் ஒன்று அரசுக்கு வழங்குவோம். ஏனென்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய சுயாட்சி கோரிக்கையை முற்றுமுழுதாக நிராகரிச்சிருக்கு, அடியோட இருக்கு. தமிழருக்கு ஒரு இனப்பிரச்சனையே கிடையாது என்ற ஒரு நிலைப்பாட்டைத்தான் அவர்கள் வெளியிட்டு கொண்டு வருகிறார்கள். இதில் எனக்கு பின்னணி என்று ஒருதரும் இல்லை, ஒரு அமைப்போடையும் நான் இணைந்ததும் இல்லை. ஆனால் நான் ஒரு பொதுவான என்னுடைய தமிழினத்தின் ஒரு பாதுகாவலன், ஒரு தமிழினத்துக்காக இந்த நேரத்திலேயும் ஒரு பாடுபடுகின்றால், நான் எந்த வகையான பின்னணி என்னால் தமிழ் மக்கள் தமிழினம் பாதிக்கப்படுகின்ற வகையில் வேற ஒரு தமிழினத்துக்கு எதிரான ஒரு துரோகத்தனம் இழைக்கின்ற கட்சிகளுடனோ அல்லது செயற்பாட்டாளருடனோ நான் இணைந்து செயற்பட போவதும் இல்லை, இனிமேலும் செயற்பட மாட்டேன். ஆனால் எனக்கு எதுவிதமான பின்னணியும் இல்லை. நான் என்னுடைய சிந்தனை தமிழருடைய வளர்ச்சி சம்பந்தமானப்பட்டதுதான். அதனால் நான் சுயமாக சிந்தித்து எடுத்த முடிவு தான் இந்த முடிவு. என்னுடைய உழைத்த காசை பணத்தினூடாகத்தான் நான் இந்த பின்னால் கட்டப்பட்டிருக்கிற பேனர், அங்கே சந்தியில் கட்டப்பட்டிருக்கிற பேனர், கொடுக்கப்பட்ட துண்டு பிரசுரங்கள் கூட அடித்த நான். யார்கிட்டையும் பணம் இன்றைக்கு இருக்கும், ஆனால் நாங்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டால் நாங்கள் இருப்போம் என்றது நிச்சயமற்றது. அது உங்களுக்கு தெரியும். ஒரு உயிரினங்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய உயிராக இருந்தாலும் சரி, உத்தரவாதம் கூற முடியாது. எனவே குறுகிய கால பகுதியில் அவர்கள் இறந்து விடுவார்கள். அடுத்த நிமிஷம் அடுத்த கணம் என்ன நடக்கும் என்று தெரியாது. இந்த பிராந்தியத்தில் உள்ள மாணவர்களும் முழுமையாக நன்மையடையும் வகையில் தமிழ் மொழி மூலமான பயிற்சி வகுப்புகளை ஆரம்பிக்குமாறு பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். கிளிநொச்சி அறிவியல் நகரில் உள்ள ஜெர்மன் பயிற்சி நிறுவனத்திற்கு பிரதமர் நேற்று வருகை தந்த நிலையில் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். வடக்கிற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரதமர் குறித்த தொழிற்பயிற்சி நிலையத்தின் தேவைகள் மற்றும் மாணவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பாக கேட்டறிந்து கொண்டார். இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமளவு இளையோர் ஜெர்மன் பயிற்சி நிறுவனத்தில் இணைய முடியாத நிலைமை காணப்படுவதாக மாவட்ட செயலர் மற்றும் ஆளுநர் ஆகியோர் சுட்டிக்காட்டினர். ஆங்கில மொழி மூலமாக பயிற்சிகள் வழங்கப்படுதல் மற்றும் கல்வி பொதுத்தராதர சாதன பரீட்சையில் ஆங்கிலத்தில் சித்தியடைந்திருத்தல் என்பன தகமையாக காணப்படுவதால் கிளிநொச்சி மாவட்ட மாணவர்கள் பலர் இணைய முடியாத நிலைமையில் இருப்பதாக குறிப்பிட்டனர். இதனையடுத்து கருத்து தெரிவித்த பிரதமர் தமிழ் மொழி மூலமான பயிற்சிகளை ஆரம்பிக்குமாறு பணிப்புரை விடுத்தார். குறித்த விஜயத்தின் போது வடக்கு மாகாண ஆளுநர் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், கராச்சி பிரதேச செயலாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
இதேவேளை கிளிநொச்சி முரசுமோட்டை பகுதியில் மக்கள் சந்திப்பானது முரசுமோட்டை பகுதியில் அமைந்துள்ள சந்தி பிள்ளையார் ஆலயத்தில் இடம்பெற்றது. பிள்ளையார் ஆலயத்தின் பூஜை வழிபாடுகளில் கலந்து கொண்ட பிரதமர் ஹரணி அமரசூரிய மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு பல்வேறு அபிவிருத்தி தொடர்பான திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடலில் ஈடுபட்டார். பிரதமர் ஹரணி அமரசூரிய முல்லைத்தீவு மாவட்டத்திற்கு வருகை தந்து மக்கள் சந்திப்பில் ஈடுபட்டார். முல்லைத்தீவு கரைத்துறை பெற்ற பிரதேச சபை மண்டபத்திற்கு வருகை தந்த அவர் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சந்திப்பில் ஈடுபட்டார். இங்கு உரை நிகழ்த்திய பிரதமர் தங்களது அரசாங்கத்தில் அதிகளவான பெண்கள் பிரதித்துவம் பாராளுமன்றத்தில் உள்ளதாகவும் தங்களது கட்சி சார்பிலேயே அதிகளவான பெண்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளதாகவும் எதிர்வரும் காலங்களில் பாராளுமன்றத்தில் உள்ள பெண் பிரதித்துவம் மேலும் அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். அத்தோடு கல்வி, விவசாயம், மீன்பிடி உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் தமது அரசாங்கத்தில் மக்களுக்கான நியாயமான தீர்வுகள் பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளதாகவும் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் தங்களுடைய கட்சியின் தலைவர் உரிய யோசனைகளை முன்வைத்து அதற்கேற்ற வகையில் மக்களுக்கான சேவைகளை செய்வார் என்றும் தெரிவித்திருந்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பிற்காக நேற்று விஜயம் மேற்கொண்ட நாட்டினுடைய பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்களுடன் கலந்துரையாடுவதற்கு தமது காணிகளை ராணுவம் ஆக்கிரமித்து வைத்துள்ள கேப்பாப்புலவு பூர்வீக மக்களுக்கு கடற்தொழில் நீர்வளத்துறை அமைச்சர் ஊடாக நேரம் ஒதுக்கி தருவதாக உத்தரவாதம் வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்று 1 மணிக்கு வருகை தருமாறும் பிரதமர் அவர்களோடு கலந்துரையாடுவதற்கு நேரம் தருவதாகவும் தெரிவிக்கப்பட்டதாக கேப்பாப்புலவு மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் தமக்கு நேரம் வழங்கப்படவில்லை என்று கேப்பாப்புலவு மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். முல்லைத்தீவு ஊடக மையத்திற்கு வருகை தந்த கேப்பாப்புலவு கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் ஊடக சந்திப்பில் இதனை தெரிவித்தனர். இங்க வந்தாலும் எங்களை ஒரு நிமிஷமாவது இந்த மக்களாகிய எங்களை உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன காணி முடிவிப்போ எந்த கதையும் கேட்க இல்லை. அப்ப நாங்கள் கட்டம் கூட கொன்றையில காரணம் கடந்த 2024ஆம் ஆண்டு நாங்கள் அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்காக புதுக்குடியிருப்பு வந்த வேளையில நாங்கள் கேப்பாப்புலவு மக்கள் ஆகிய எல்லோரும் ஒன்று கூடி இவருக்கு மகஜம் வந்த கையளிச்சிருந்தோம். நாங்கள் அப்ப நெடுக்க மகஜ கொடுத்து நாங்கள் ஏமாந்து விட்டோம். அதை இன்றைக்கு நேரில் கதைப்போம் என்று கொஞ்சம் கேப்பாப்புலவு மக்கள் ஆகிய நாங்கள் வந்த இடத்துல எங்களை ஏன் வந்தியல், என்னத்துக்கு வந்தியல் என்ற ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு அங்க தாரதுக்கு அனுமதி இல்லை. அங்கே ஒரு முல்லைத்தீவு மாவட்ட இணைப்பாளர் என்ற ஒருவன் சிவரூபனோ இன்னொன்று ஒரு பேர்ல அவனை விட்டு கிடக்குது. அவனுக்கு முல்லைத்தீவே சரியா தெரியாத ஒருவன். அவனுக்கு இங்கே இருந்து யாழ்ப்பாணத்துக்கு பாலம் போடுறதும் திருவோணமலைக்கு கொக்குளாய்க்கு பாலம் போடுறதும் அபிவிருத்தியை நோக்கிய மட்டும் தான் அவன் வச்சு கொண்டிருந்தான். அபிவிருத்தி மட்டும் மக்களின் வாழ்க்கை இல்லை. மக்கள் சொந்த காலில் நிக்க வேணும். தங்கள் நாட்டு பிரச்சனை தீர்ந்திருந்தால் ஒரு நல்ல அரசாங்கம் வந்திருந்தா தான் மக்களை பார்க்கணும். எத்தனையோ மாவட்டமாக போய்தான் இந்த இடத்துக்கு வந்தவன். அப்ப மக்களுக்கு என்ன பிரச்சனை என்றதை தெரிஞ்சாதான் இவன் நன்றி கூறிட்டு போறா. தான் தேர்தலில் வென்றதுக்கு இங்க நன்றி தான் கூறிட்டு போறா. அந்த சிங்கள ஏரியா மக்கள், இங்கே தமிழ் ஏரியா மக்களையும் கொஞ்சம் பேரை பஸ்ல ஏற்றி பறிச்சு இங்க ஒன்று கூட ஆகி நன்றி தான் கூறிட்டு போறா. மக்களுக்கு எது சரி எது பிள்ளை என்று மறைச்சு ஒரு நிமிஷம் எங்கள்கிட்ட ஒரு கதை கேட்க இல்லை. வேலணை சட்டிப்புலம் பகுதியைச் சேர்ந்த 9 வயது சிறுவன் ஒருவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். வேலணை சட்டிப்புலம் 1ஆம் வட்டாரத்தைச் சேர்ந்த 9 வயதுடைய சந்திரகாசன் கனிஷ்டன் என்ற சிறுவனை குறித்த அனர்த்தத்தில் நேற்று உயிரிழந்தார். சம்பவம் இடம்பெற்ற போது எவரும் வீட்டில் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக நேற்று மாலை அயலில் உள்ள உறவினர் வீட்டுக்கு தாயார் சென்ற நிலையில் வீட்டில் தனிமையில் இருந்துள்ளார். இதன்போது தொலைக்காட்சி பார்ப்பதற்காக மின் இணைப்பை ஏற்படுத்த சிறுவன் முற்பட்ட வேளையில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. உடல் முழுவதும் வெட்டுக்காயங்களுடன் இளைஞர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கம்பஹா மாவட்டம் அத்னகல பிரதேசத்தில் நேற்று பிற்பகல் இந்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. பாழடைந்த வீடு ஒன்றில் மேற்படி இளைஞரின் சடலம் காணப்பட்டுள்ளது. கந்தானே பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேற்படி இளைஞர் சிலரால் கடத்தி வரப்பட்டு கூறிய ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட எக்கட்சி புனித பிரான்சிஸ் சவேரியர் ஆலயம் நேற்று காலை யாழ் ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் பெனாட் ஞானப்பிரகாசம் ஆண்டகையினால் ஆசீர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. யாழ் ஆயர் தலைமையில் நிகழ்வுகள் ஆரம்பமானதுடன் திருப்பலியும் ஒப்புக் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் அருட்தந்தையர், கட்டைக்காடு, செம்பியன் பெற்ற மக்கள், பொதுமக்கள், இராணுவத்தினர் என்று பலரும் கலந்து கொண்டனர்.
நாட்டின் பல பகுதிகளிலும் நேற்றைய தினம் வெப்பநிலை அதிகரித்து காணப்பட்டதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் ரத்னபுரி மாவட்டத்திலேயே அதிகளவான வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இதன்படி குறித்த பகுதியில் 36.7 பாகை செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருந்தது. தற்போது நிலவுகின்ற வெப்பமான காலநிலை எதிர்வரும் ஏப்ரல் மாத நடுப்பகுதி வரையில் தொடரும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.